ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பேஜ். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம சொன்ன பல ஸ்டாக் இப்போ நல்லா மேலே ஏறி இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே போயிடுச்சு. அடுத்து சக்ஜிலிட்டி அதுவும் இப்போ மேலே தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு சில்வர் கோல்டு நிறைய கன்சிடர் பண்ண சொன்னேன். யார் எல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த ஸ்டாக்கும் மேலே போய் தான் இருக்கு. கர்நாடகா பேங்க்கும் சொன்னேன், அதுவும் மேலே போய் தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இப்போ அடுத்த வருஷத்துக்கு நம்ம எந்த ஸ்டாக்கை எப்படி கன்சிடர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முதல்ல சில்வர் கண்டிப்பாக டிமாண்ட் அதிகமாக இருக்கு, இன்னும் அப்சைடு அதிகமாக தான் இருக்கு. ஸோ சில்வரும் கோல்டும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக இப்போத்துக்கு 70% வந்து சில்வரும் 30% கோல்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் கோல்டை கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன்னா, கண்டிப்பாக கோல்டை விட சில்வர் தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சில்வரும் கோல்டும் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் இதை தாண்டி ஸ்டாக் வைஸ் வருவேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வேணா நீங்கள் வந்து இன்பாக்ஸில் போய் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கை 800 கீழே கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து அது 850 இருக்குது. ஆனாலும் இப்போதுக்கு நம்ம இண்டஸ்இண்ட் பேங்கை இனிமேல் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய HDFC பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ்லாம் வந்து இப்போத்துக்கும் வந்து RBI கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல மோர் ஸ்டாக்ஸ் அவங்க வந்து அக்யூர் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து குட் சைன். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதையும் தாண்டி எனக்கு புதுசாக ஒரு ஸ்டாக் சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா, இப்போத்துக்கு டவுன்ல இருக்க ஸ்டாக்கு ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக்கு, அப் ட்ரெண்டுக்கு நோக்கி வர மாதிரி இருக்க ஸ்டாக் வந்து PNC இன்ஃப்ராடெக். ஆனா இதை நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணோம். இன்னும் ஒரு 10-20 பாயிண்ட் கம்மியானா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டாபரும் கீழே வருது. ஸோ டாபர் ஸ்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 450 கீழே போச்சுன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இதான் ஸ்டாக்ஸ். இதை நீங்க கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணி கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. எதனா புது ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ற ரேஞ்சுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மறக்காம உங்க போர்ட்ஃபோலியோல சில்வரும் கோல்டும் இப்போ நீங்க கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. இப்போதைக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஏன் இவ்வளவு தூரம் ஏறிடுச்சு, நான் கன்சிடர் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. அந்த இதுவும் தோணக்கூடாது. ஏன்னா சில்வரும் கோல்டும் தான் கண்டிப்பா இப்போதைக்கு இருக்க கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்க ஒரே டிமாண்டான இது. டாலர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா இல்லாதனால கண்டிப்பா அதோட டிமாண்ட் இன்னும் அதிகரிக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு முடிஞ்ச அளவு கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.